ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு ஹேங்கிங் பேக்கு. சரிங்களா? வேணுன்ற திங்ஸ் என்னது, இபி கார்டு, அவங்கவுங்க என்னென்ன தேவை அதிகமாக இருக்கோ அதுக்கானதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புக்கு இதெல்லாம் இருக்கும், எங்கே இருக்குது தேடணும்னு தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், எந்த இடத்தெல்லாம் ஒளிஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி பீரோவில் மாட்டி வச்சுக்கலாம். பீரோவில் வச்சுட்டா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சுருக்கலாம். தேடணும் அவசியமும் இல்லை, இதுவே இருக்கும். இதை நான் வந்து இந்த அபூர்வா சாரீ இருக்குது பாருங்கள், வேஸ்ட்டு சாரீ, அதில் பண்ணது தான். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற புடவை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது இதுவாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வீட்டில் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த வசதி எந்த மாதிரி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறதும் வைக்கலாம். ரெண்டாவது சீப்பு, ஃபேஸ் வாஷு, இந்த மாதிரி நம்ம பியூட்டி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா வீட்டில், அது கூட மிரர் பக்கத்தில் இதை மாட்டிட்டு ஒரே திங்ஸை ஒரே லைனாக வச்சு, ஷெல்ஃப் இல்லை ரொம்ப ரேக்கு கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சீப்பு, ஃபேஸ் வாஷு, ஹேர் ஆயில், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அதில் ஒரே லைன்லேயே ஆர்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி தச்சேன்றதை வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கான பொன்மொழி என்னன்னு சொல்கிறேன். இன்னைக்கான சிந்தனை மொழி என்னன்னா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள். இன்னைக்கான சிந்தனை மொழி, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள். சரிங்களா? இந்த வரிகள் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.